பிரைஸ் தி லார்ட். அனைத்து சிறு பிள்ளைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் குழந்தைகளின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அதனால் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதியை சிறுவர் தினமாக, குழந்தைகள் தினமாக நம் இந்தியாவில் கொண்டாடுகிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்று பைபிளில் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இப்படியாய் சொல்லுகிறது. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாமும் கூட நம்முடைய குழந்தைகளை நேசிக்க வேண்டும், அடுத்தவர்கள் குழந்தைகளை நேசிக்க வேண்டும், எல்லா குழந்தைகளும் கூட நேசிக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் மிகவும் புனிதமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு விரோதமாக இப்பொழுது உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்படியாய் எபேசியர் 6:1-2 எழுதியிருக்கிறது. நாமும் கூட சிறு பிள்ளைகளாக ஒருவேளை இருந்தால் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயம் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு நன்மை உண்டாகணும்னா பூமியில் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றாலும் கூட நாம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாய் பைபிளில் சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எபேசியர் 6:4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எழுதியிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய குழந்தைகளை இப்படியாய் வளர்ப்போமாக. ஆமேன்.